அயன் மேன் ஓர் அறிமுகம். உடல் முழுவதும் இரும்பு கவசம், கையை உயர்த்தினால் பறக்கும் நெருப்பு பொறி, அந்தரத்தில் பறக்கும் சக்தி என 2008ஆம் ஆண்டு வெளியான அயன்மேன் படத்தின் கதாபாத்திரமான அயன்மேனுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசிகர்கள் ஏராளம் உண்டு. 2008ஆம் ஆண்டு வெளியான அயன்மேன் படத்தின் மூலம் தொடங்கிய மார்வெல் சினிமேட்டிக் உலகத்தின் கதை 2019ஆம் ஆண்டு வெளியான அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் திரைப்படத்துடன் முடிந்தது. இதில் டோனி ஸ்டார்க் என்கிற அயன்மேன் கதாபாத்திரத்தில் நடித்த ராபர்ட் டவுனி ஜூனியர் படம் முழுவதிலும் இரும்பு கவச உடையில் வலம் வந்து ரசிகர்கள் மனதை கொள்ளையடிப்பார். அயன்மேனின் அலட்சியமான உடல் மொழியும் கிண்டல் நிறைந்த பேச்சும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவை. அடுத்தடுத்த பாகங்களை கொண்ட அயன்மேன் கதாபாத்திரம் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தில் இறந்துவிட்டது போல் கதை அமைக்கப்பட்டிருந்தது. பல ரசிகர்கள் இதை ஒரு சரியான திருப்திகரமான முடிவாக கருதினாலும், இன்னும் ஒரு தரப்பு மீண்டும் அயன்மேன் தோன்றுவாரா என்று தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனமான டிஸ்னி மற்றும் மார்வெல் ஸ்டுடியோஸை கேட்டு வந்தனர். மீண்டும் அயன்மேன் கதாபாத்திரம் மார்வெல் திரைப்படங்களில் கொண்டு வரப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தாலும், வாழ்வின் நிஜ உலகில் அயன்மேனாக ஒருவர் வலம் வருகிறார். செல்வந்தராகவும் தொழிலதிபராகவும் உலகத்திற்கு தேவைப்படும் புது டெக்னாலஜியையும் ரோபோட்களையும், ஏன் விண்ணிற்கே மனிதனை சுற்றுலா அழைத்துச் சென்ற வல்லமை மிக்க ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகவும் விண்ணையும் தாண்டி சாதனை படைக்கும் ஒரு ஹீரோவாக அயன்மேன் காட்சியளித்திருப்பார். அத்தனை அம்சங்களும் மனித உருவில் இருக்கும் ஒருவருக்கு கனக்கச்சிதமாக பொருந்தும். 12 வயது கணினி வீடியோ கேமில் தொடங்கிய இவரின் தொழில்நுட்ப தேடல் விண்வெளிக்கு மனிதனை குடியமர்த்துவது வரை முற்றுப்பெறாமல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. மனிதனின் அறிவுத்திறனுக்கு எல்லைகள் இல்லை என்பார்கள். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மனிதனின் ஒவ்வொரு படைப்பும் பல ஆக்கப்பூர்வமான தேவையாகவே இருந்து வருகிறது. தனது கண்டுபிடிப்பில் சாதனை படைத்தவர்களும் உள்ளனர், தோல்வி அடைந்தவர்களும் உள்ளனர். ஒருவரின் ஆரம்ப புள்ளி அடுத்த தலைமுறையின் தொடர் புள்ளியாக உருவெடுக்கிறது. இவரின் விஞ்ஞான ஆராய்ச்சி அடுத்த தலைமுறையினரின் எதிர்பார்க்க முடியாத கனவுகளை நிறைவேற்றினாலும் சந்தேகமில்லை. பூமி தொடங்கப்பட்டதில் இருந்து மனிதனின் வாழ்விடம் இங்கேதான் உள்ளது. ஆதி மனிதன் காட்டில் வாழ்ந்துள்ளான். நாகரிக மனிதர்கள் குடியிருப்பில் வசிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி ஆகாயத்தில், அதுவும் அடுத்த கிரகத்தில் மனிதனால் வசிக்க முடியும் என்றால் அது லட்சக்கணக்கான விடை தெரியாத கேள்விகளாகவே தான் உள்ளன. இந்த கேள்விகளுக்கான தேடலின் சிறு தொடக்கமே இந்த கதையின் வரும் நாயகனின் மிகப்பெரிய கனவாகும். நான் செவ்வாய் கிரகத்தில் மரணிக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறும் பொழுது தனக்கென அடையாளத்தை செவ்வாய் கிரகத்தில் பதிவு செய்ய துடிக்கும் அவரின் அந்த கனவு பலரையும் ஆச்சரியமடைய செய்யலாம். பிறக்கும் அனைவரும் சாதனை படைப்பதில்லை. தோல்விகள் பல கண்டாலும் விடாமுயற்சிதான் ஒருவனை புகழின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அப்படி புகழின் உச்சத்தை அடைந்தவர்தான் இந்த ரியல் அயன்மேன். மனிதனின் மூளைக்கு ஈடானது எதுவும் இல்லை. மூளையின் ஒவ்வொரு அணுக்களின் செயல்திறன் நமது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சிறந்த உதாரணமாக இந்த உலகை விரல் நுனியில் வைத்திருக்கும் மனிதனின் மூளைக்குள் சிறு கருவியை நுழைத்து கட்டுப்படுத்த முடியும் என்றால் அது சாத்தியமாகுமா? நினைத்தாலே தலை சுற்றும். மனிதர்கள் தங்களது மூளையை பயன்படுத்தி கணினி, போன்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் உபகரணங்களை தொடாமலே நினைவுகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியுமா? மனதில் நினைப்பவைகள் எல்லாம் நடக்கும் அதிசயம் நிகழுமா? விஞ்ஞான உலகில் வாழும் நாம் இந்த மாயாஜால வித்தைகளை எல்லாம் நம்ப முடியாது அல்லவா? ஆனால் எந்த ஒரு மாயாஜாலமும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சாதனங்களை மூளையின் கட்டுப்பாட்டில் இயக்க முடியுமா என்றால் தன்னால் முடியும் என்கிறார் இந்த ரியல் அயன்மேன். யார் இந்த எலான் மஸ்க்? எலான் மஸ்க் வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடும் புரட்சி மிக்க பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். தொழில்நுட்பத்தை கண்டு சிலர் வெறுண்டோடி கொண்டிருந்த காலத்தில் தொழில்நுட்பத்தை கொண்டே எலக்ட்ரானிக் கார், அதிவேக வாகனம், ராக்கெட்டுகள், இலவச மின்சாரம் என பல சாதனைகளை நிகழ்த்தியவர். ஒரே ஆண்டில் $125 பில்லியன் அளவுக்கு சொத்துக்களை அதிகரித்து உலகின் முதன்மையான பணக்காரராக திகழ்ந்தவர். உலகின் முதல் செல்வந்தராக இருந்த போதும் பணத்தின் மீது எலான் மஸ்கிற்கு ஈடுபாடு கிடையாது. பேட்டி ஒன்றில் பணம் குறித்த எலான் மஸ்க் கூறிய அழகான வார்த்தைகள் பொன்மொழிகள் என்றே கூறலாம். பணத்தை மிகப்பெரிய பிரதான இலக்காக கருதாதீர்கள். பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் எதையும் செய்யாதீர்கள். அவ்வாறு நான் எண்ணியிருந்தால் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற எந்த நிறுவனமும் உருவாகி இருக்காது. நீங்கள் ஒரு வேலையை செய்ய நினைத்தால் அது உங்களது மனதில் ஆழமாக பதிய வேண்டும். அந்த வேலை மீதான ஆர்வமும் தினமும் உங்களை ஊக்குவிக்க வேண்டும். மாறாக அந்த வேலையால் கிடைக்கும் பணம்
ஊக்கமாக மாறக்கூடாது. அவ்வாறு மனதிற்கு பிடித்ததை செய்தால் வாழ்வில் ஒரு நாள் கூட நீங்கள் வேலை செய்ததாக உணர மாட்டீர்கள். உன்னால் முடியாது என யாராவது கூறினால் கட்டாயம் அதனை முயற்சி செய்து பாருங்கள். ஏனெனில் இன்று அனைவரும் வாய்ப்பிழந்து பார்க்கும் பல சாதனைகளும் செயல்களும் முன்னொரு காலத்தில் அசாத்தியமானதாகவே இருந்தன. இதனால் முயற்சிகளை என்றும் கைவிடாதீர்கள். தோல்வியை பார்த்து துவண்டு விட வேண்டாம். நிச்சயமாக மனிதனாக பிறந்த அனைவரிடமும் தோல்வி பயம் இருக்கும். அது என்னிடமும் இருந்தது. ஆனால் அந்த தோல்வி பயத்தை நீங்கள் வென்றாக வேண்டும். அந்த முயற்சியில் நீங்கள் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். யார் நினைத்த செயலை செய்து முடிக்க விடாப்பிடியாக முயற்சி செய்கிறாரோ நிச்சயம் அவர் ஒரு நாள் வெற்றிக்கு சொந்தக்காரர் ஆவார். வெற்றி பெறுவதற்கு கல்வி மட்டுமே அவசியமில்லை. உங்களிடம் கடினமாக உழைக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால், தோல்விகளை தாங்க முடியும் என்ற மன உறுதி இருந்தால், வெற்றியாளர் பட்டியலில் சேர்வதற்காக முழு தகுதி உங்களிடம் உள்ளது. நம்பிக்கையுடன் அந்த செயலில் ஈடுபடுங்கள். எனினும் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நிச்சயம் பணம் ஒரு பக்க விளைவு மட்டுமே. பணத்தை குறிக்கோளாக கொண்டு அதன் பின்னால் ஓட வேண்டாம். பணத்தை ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டாம். பணத்தை இலக்கங்கள் கொண்ட காகிதமாக பாருங்கள். உங்களிடம் இருக்கும் அந்த இலக்கங்களை எப்படி அதிகமாக்குவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால், நீங்கள் தூங்கும் போது கூட அந்த இலக்கங்கள் பல மில்லியனாக அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதற்கு நீங்கள் செய்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பணத்தை சம்பாதிக்க தேவைப்படும் முதலீடுகளை உருவாக்குவது மட்டும்தான். இதில் கவனம் செலுத்தினால் விரைவில் அந்த முதலீடுகள் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சிகரம் தொட்ட எலான் மஸ்கின் வெற்றி ரகசியம் என்றும் கூறலாம். எலான் மஸ்க் என்ற சூப்பர் ஹீரோ எப்படி உருவானான் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1971 ஜூன் 28 தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவில் பிறந்தார் எலான் மஸ்க். அப்பா ஹெரால்ட் மஸ்க் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பொறியாளர், விமானி, கப்பலோட்டி என சகலகலா வல்லவன். அம்மா மேயா மஸ்க் கனடாவில் பிறந்து தென்னாப்பிரிக்காவில் வளர்ந்தவர். மாடல் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றியவர். மஸ்கிற்கு கிம்பல் என்ற தம்பியும் டோஸ்கோ என்ற தங்கையும் உண்டு. தென்னாப்பிரிக்கா, கனடா மற்றும் அமெரிக்க குடியுரிமையை பெற்றவர் மஸ்க். இவரது முன்னோர்கள் சிலர் டச்சு மற்றும் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருந்துள்ளனர். பொதுவாக குழந்தை பருவம் வரமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுவார்கள். சிலருக்கு அந்த வரம் கிடைக்காமல் சாபமாக மாறிவிடுகிறது. எலான் மஸ்கின் வாழ்க்கையும் குழந்தை பருவமும் சாபமாக மாறியது. எலான் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அவரது பெற்றோர் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளனர். பெற்றோரின் அன்பும் விட்டு கொடுக்கும் தன்மையும் இல்லாத இல்லற வாழ்க்கை சிறு குழந்தையான எலானின் மனதில் மறையாத ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு 9 வயது இருக்கும் பொழுது அப்பாவும் அம்மாவும் பரஸ்பர விவாகரத்து பெற்று ஆளுக்கொரு பக்கம் பிரிந்து சென்றனர். பிரிவினையில் எலான் மஸ்க் தந்தையுடன் தென்னாப்பிரிக்காவில் வசித்தார். மீதி இருந்த 2 குழந்தைகளுடன் கனடா சென்றார் அவரது தாய். போதை பழக்கத்திற்கு அடிமையான அப்பாவின் அரவணைப்பில் இருந்த மஸ்கிற்கு அந்த குழந்தை பருவம் சொல்ல முடியாத அளவுக்கு கடினமானதாகவே நகர்ந்தது. மிகவும் பயந்த சுபாவம் கொண்ட எலான் தாயின் அரவணைப்பின்றி தந்தையின் முரட்டு குணத்தினால் மனதளவில் மிகுந்த பாதிப்பிற்கு ஆளாகினார். வீட்டில் இப்படி என்றால் எலானின் பள்ளி பருவம் மேலும் கொடுமையாக இருந்தது. பெரும்பாலும் யாரிடமும் பேசாமல் தனிமை துணையாக்கிக் கொண்ட எலான் தனிமையிலேயே நேரத்தை செலவிடத் தொடங்கினார். தன்னுடன் படிக்கும் வகுப்பு மாணவர்கள் யாரும் எலானிடம் நட்பு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மாறாக அவரை எப்பொழுதும் ஒரு பொழுதுபோக்காகவே பார்த்தனர். எந்த காரணமும் இன்றி சக மாணவர்களால் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு வந்த எலான் மஸ்க் ஒரு கட்டத்தில் தாக்கவும் பட்டார். சில நேரம் மாணவர்களிடம் அடி வாங்கிய எலான் சுயநினைவின்றி வகுப்பறையிலேயே மயங்கி கிடந்துள்ளார். சிறு குழந்தை மீது நடத்தப்படும் தாக்குதல்களும் கேலி கிண்டல்கள் குறித்தும் அவரது தந்தை எந்த ஒரு அக்கறையும் காட்டியதில்லை. ஒரு கட்டத்தில் எலானை சக மாணவர்கள் தாக்கியதுடன் மாடிப்படியில் இருந்து தூக்கி வீசினர். இதனால் பலத்த காயமடைந்த எலான் பல நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தாய் தந்தை பாசமின்றியும் சிறு வயதுடையவர்களால் ஒதுக்கப்பட்ட எலான் மஸ்க் யாரிடமும் பேச விரும்பாததால் தனக்கு ஆறுதலாக புத்தகங்களின் உதவியை நாடினார். தாய் அன்பு இல்லாமலும் தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமலும் இருண்டு போன உலகில் இருந்த எலான் மஸ்கிற்கு புத்தகங்கள் தான் ஒளிக்கீற்றாக இருந்து அவரது வாழ்வில் வெளிச்சம் வீசத் தொடங்கின. புத்தக வாசிப்பு எலான் என்னும் விஞ்ஞானியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்கத் தொடங்கியது. குறிப்பாக ஐசக் அசிமோவின் ஃபேன்சி நாவல்கள் எலான் மஸ்கின் சிந்தனையை தாண்டியும் பிரபஞ்சத்திற்கு அழைத்துச் சென்றன.
இவ்வாறு புத்தகங்கள் மத்தியில் தான் யார் என்பதை தேடிக்கொண்டிருந்த சிறுவனின் கண்களில் பட்டது விண்வெளியும் அதனை சார்ந்த அறிவியலும் தான். சிறுவயதிலேயே பூமியை விட்டு விண்வெளியில் குடியேற வேண்டும் என்ற கனவு எலான் மனதில் ஆழமாக பதிந்தது. பேரண்டமும் மனித மூளைக்கும் எட்டாத அதன் ரகசியமும் என எலானின் முழு கவனமும் விண்வெளியில் வட்டமிடத் தொடங்கின. காலப்போக்கில் அவனது கவனம் செவ்வாய் கிரகம் மீது திரும்பியது. செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் என அன்றே முடிவு செய்தார் எலான். எலான் மஸ்க் பிறப்பதற்கு முன்னதாக அமெரிக்காவின் விண்வெளி மையமான நாசா அப்போலோ 11 விண்கலம் மூலம் நீல் ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட வீரர்களை விண்ணிற்கு அனுப்பி இயற்கையின் ரகசியத்தை அறிய முயற்சித்துக் கொண்டிருந்தது. இந்த நிகழ்வை கேட்ட சிறுவனான எலான் மஸ்கிற்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. பூமியை தாண்டி வானத்தில் பறந்து வேறு கிரகத்திற்கு மனிதன் சென்று வருகிறான். விண்வெளியில் பறக்கும் மனிதனின் சாதனைகள் மற்றும் பேரண்டத்தின் ரகசியங்கள் எலானிற்கு மேலும் மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே விண்வெளி கனவில் மிதந்து கொண்டிருந்த எலான் மஸ்கிற்கு செவ்வாய் கிரகத்தில் மனிதனின் தேடல் சொல்லவே வேண்டும். இப்படியே புத்தகங்களுடன் விண்வெளி பயணம் குறித்த கனவுகளுடனும் எலான் மஸ்கின் சிறுவயது பருவம் நகர்ந்தது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தனது கனவை நினைவாக்கும் விதமாக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டினான் அந்த சிறுவன். விண்வெளி பயணத்திற்கு தனி ஆய்வகம் அமைத்தல், குறைந்த விலைக்கு ராக்கெட் தயாரிப்பு, விண்ணிற்கு செல்லும் ராக்கெட்டை வெற்றிகரமாக ஒரே இலக்கில் திரும்ப பூமிக்கு கொண்டு வந்து நிலத்தில் நிலைநிறுத்துவது, சர்வதேச விண்வெளிக்கு வீரர்களை சுமந்து செல்வது என அபரிமிதமான செயல்களை நிகழ்த்தி தன்னை கேலி கிண்டல்கள் செய்தவர்களுக்கும் சேர்த்து தான் யார் என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்தான். எலானின் பயணம் இதோடு நின்றுவிடவில்லை. தேடல் இருப்பவனுக்கு முடிவே கிடையாது என்பதைப் போல் எலானின் அடுத்த இலக்கு செவ்வாய் கிரகத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. பூமியை தவிர வேறெங்கும் வசிக்க முடியாத மனித இனத்தை மற்றொரு கிரகத்தின் உலகிற்கு அழைத்துச் செல்லும் எலானின் பெருங்கனவு நிறைவேறுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எனினும் எலானின் தேடல் தொடர்ந்து கொண்டேதான் செல்லும். எலானின் பெருங்கனவு. விண்வெளி கனவுகளில் மிதந்து கொண்டிருந்த எலானின் கவனம் புத்தகத்திற்கு அடுத்தபடியாக நவீன கால கண்டுபிடிப்பான கணினி மீது திரும்பியது. ஆரம்ப கால கணினி பயன்பாடும் அதன் மொழியும் மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆரம்ப கால கணினியை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது. தற்போதுள்ள கூகுள் பிரவுசர் மூலம் அனைத்து மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கணினி தோன்றிய காலத்தில் அது சாத்தியமில்லாததாகவே இருந்தது. இதனால் கணினி சார்ந்த புத்தகங்களை படித்து கணினியின் பைனரி மொழியையும் அதன் பயன்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்டார் எலான் மஸ்க். அப்பொழுது எலானின் வயது 10 தான். அந்த சிறு வயதிலேயே கணினியில் விரல் வித்தை காட்ட ஆரம்பித்தார் எலான். கமோடோர் VIC-20 கம்ப்யூட்டரை தான் எலான் மஸ்க் முதலில் பயன்படுத்த தொடங்கினான். ஒரு மேனுவலை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் புரோகிராமிங் துணையோடு பிளாஸ்டர் 2 PC என்ற வீடியோ கேமை அந்த சிறுவன் வடிவமைத்தான். அந்த காலத்தில் கணினி குறித்து ஓரளவு அறிந்து அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களே ஒரு புரோகிராமை முழுமையாக கொண்டு வர திணறினர். ஆனால் எலான் மஸ்க் என்ற 12 வயது சிறுவன் கம்ப்யூட்டர் வீடியோ கேமை உருவாக்கினான் என்றால் அது சாதாரண செயலாக இருக்கவே முடியாது. தான் உருவாக்கிய வீடியோ கேமை நிறுவனம் ஒன்றிற்கு $500 விற்பனை செய்தான் எலான் மஸ்க். இந்த தருணம் தான் பிற்காலத்தில் பல மில்லியன் டாலர்கள் வருவாய் ஈட்டும் மிகப்பெரிய தொழிலதிபராக எலான் உருவெடுப்பதற்கு முதல் படியாக அமைந்தது. பெற்றோர் விவாகரத்தால் யாருடனும் பேசாமல் தனிமையில் இருந்த எலான் மஸ்க் பிறரின் கேலி பேச்சுக்கும் கிண்டல்கள் மற்றும் தாக்குதல்களுக்கும் இடையே தனது பள்ளி படிப்பை முடித்தார். தென்னாப்பிரிக்காவில் பள்ளி படிப்பை முடித்ததும் மேற்படிப்பிற்காக தந்தையின் விருப்பத்தையும் மீறி அமெரிக்கா செல்ல எலான் திட்டமிட்டிருந்தார். அதற்காக தனது அம்மாவின் குடியுரிமையை பயன்படுத்தி கனடா பறந்த எலான் அங்கிருந்து அமெரிக்கா சென்றார். 1997ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பெனின்சுலா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். இடைப்பட்ட காலத்தில் விவசாய தோட்டத்திலும் பணியாற்றினார். 1994ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மென்பொருள் தொழில்நுட்பத்தில் புகழ்பெற்ற சிலிக்கான் வேலியில் இன்டர்ன்ஷிப்புக்காக பினாக்கில் ஆய்வு கூட்டத்திலும் பாலோ ஆல்டோ நிறுவனத்திலும் அதாவது ராக்கெட் சயின்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆப்பிலும் பணிபுரிந்தார். சிலிக்கான் வேலி அனுபவங்கள் எலான் மஸ்கை மேலும் மெருகேற்றின. பின்னர் 1995ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் துறையில் PhD படிக்க முடிவு செய்து அங்கு சேர்ந்தார். ஆனால் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற 2 நாளில் அங்கிருந்து வெளியேறினார் எலான். இதற்கு காரணம் நெட்ஸ்கேப் நிறுவனத்தில் வேலைக்காக எலான் முயற்சி செய்து கொண்டிருந்தார். மட்டுமின்றி அந்த காலத்தில் உலகம் முழுவதும் இளையதள மாற்றங்கள் ஏற்படுத்தி வந்த அவசியத்தை உணர்ந்த எலான் தனது திறமையை நிரூபிக்க வேண்டிய காலம் இது என்பதை உணர்ந்திருந்தார். அதற்காகவே PhD படிப்பை ஆரம்பத்திலேயே கைவிட்ட எலான் 1995ஆம் ஆண்டு
சிறு முதலீடுகளுடன் சகோதரர் கிம்பல் மற்றும் கிரேக் ஆகியோருடன் இணைந்து Zip2 என்ற மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கினார். மென்பொருள் தொழில்நுட்பத்தில் ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என நினைத்த எலான் செய்தித்தாள்கள் அச்சிடும் நிறுவனங்களுக்கு நகரின் ரூட் மேப், அதாவது வரைபடம், போகும் வழிகள் மற்றும் டெலிபோன் எண்களை இணையத்தின் உதவியோடு கட்டமைக்கப்பட்ட மென்பொருளை உருவாக்கினார். தனது இந்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை எலான் மஸ்க் கலிபோர்னியாவில் இருந்த அலுவலகத்திலேயே தங்கி இரவு பகலாக வேலை பார்த்து வந்தார். ஏனென்றால் வாடகை வீட்டில் கூட தங்க வசதி இல்லாத நிலையில் அப்பொழுது எலான் மஸ்க் இருந்தார். ஒரே ஒரு கணினியுடன் எலானின் அலுவலகம் இயங்கி வந்தது. பகல் நேரத்தில் வெப்சைட் ஆக்டிவாக இருக்கும். அதனால் பகல் நேரத்தை தவிர்த்து இரவு நேரத்தில் கணினி கோடிங்கை உருவாக்குவதை எலான் மஸ்க் வழக்கமாக கொண்டிருந்தார். பிரபலமான நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான நாளிதழ்கள் மஸ்கின் உதவியை நாடியதால் அவர்களின் நிறுவனம் வளர்ச்சி மேலும் அடைந்தது. எலானின் ரூட் மேப் குறித்த மென்பொருள் மூலம் டோர் டெலிவரி செய்வது மிக எளிமையாக இருந்ததால் அதனை வாங்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டன. அந்த மென்பொருள் நிறுவனம் நன்றாக வளர்ந்து வந்த நிலையில் அதை மற்றொரு நிறுவனத்திற்கு விற்க முதலீட்டாளர்கள் எண்ணினர். 1999ஆம் ஆண்டு எலான் மஸ்கினால் நிறுவப்பட்ட Zip2 நிறுவனம் வேறொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் எலான் மஸ்கிற்கு 7% பங்கு கிடைத்தது. அதாவது $22 மில்லியன் அமெரிக்க எலானிற்கு தரப்பட்டன. இந்த நிறுவனத்தை விற்க எலானிற்கு உடன்பாடு இல்லை என்றாலும் முதலீடு என்ற காரணத்தினால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இரவு பகலாக உழைத்த உழைப்பு முதலீடு என்ற ஒன்றால் வேறொருவரின் கைக்கு சென்றது. ஆனாலும் மனம் தளராத எலான் 1999ஆம் ஆண்டு தனக்கு கிடைத்த தொகையில் $10 மில்லியன் செலவழித்து X.com என்ற நிறுவனத்தை சிலருடன் இணைந்து தொடங்கினார். இணையம் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் நிறுவனமாக அது இருந்தது. தற்போதுள்ள நெட் பேங்கிங், கூகுள் பே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு முன்னோடி எலான் என்றே சொல்லலாம். இளையதள பண பரிவர்த்தனை சேவை தொடங்கப்பட்ட முதல் மாதத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இணைந்தனர். எலானின் திறமையை உணர்ந்த X.com முதலீட்டாளர்கள் நிறுவனம் தொடங்கப்பட்ட அதே ஆண்டின் இறுதியில் அவரை CEO-வாக நியமித்தனர். X.com ஓராண்டில் நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் அதனை மற்றொரு ஆன்லைன் சேவை நிறுவனத்துடன் எலான் மஸ்க் இணைத்தார். இதற்கு ஒரு காரணமும் உண்டு. இளையதள பண பரிவர்த்தனையில் ஏற்படும் போட்டியை தவிர்க்கவே எலான் அப்படி செய்தார். இதன் விளைவாக உருவானதுதான் பிரபல இளையதள பண பரிவர்த்தனை நிறுவனமான பேபால். இதற்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருந்ததால் அப்பொழுது இணையதள மார்க்கெட்டில் வலம் வந்த பிரபல இணையதள சேவை நிறுவனமான eBay-வை உறுத்தியது. அதனால் போட்டியாக இருக்கும் பேபால் நிறுவனத்தை eBay நிறுவனம் வாங்க முயற்சித்த போது எலான் மஸ்க் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார். ஆனால் பணத்தின் முன்பு எலான் மஸ்கால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதிக தொகைக்கு பேபால் நிறுவனத்தை வாங்க eBay நிறுவனம் முன்வந்ததால் அதனை விற்க சக முதலீட்டாளர்கள் எண்ணினர். பேபாலை விற்க எலான் மஸ்க் தடையாக இருந்ததால் கொஞ்சமும் யோசிக்காமல் அவரை தலைமை பொறுப்பில் இருந்து அதிரடியாக இறக்கினர். இதுதான் நடக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்திருந்த எலான் மஸ்க் eBay-வுக்கு முன்னதாகவே அதன் CEO-வாக இருந்தபோது பேபாலின் பெரும்பாலான பங்குகளை வாங்கி வைத்திருந்தார். பேபாலின் பெரும்பாலான தொகையை வாங்கி குவித்திருக்கும் எலான் நிறுவனத்தை விற்கும் போது பிரச்சனை செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எலானின் திட்டமோ வேறு விதமாக இருந்தது. திட்டமிட்டபடி பெரும் தொகையை கொடுத்த eBay நிறுவனம் பேபால் நிறுவனத்தை வாங்கியது. பேபால் நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளுக்கு எலான் மஸ்க் உரிமை பெற்றிருந்ததால் அவருக்கு மட்டும் $180 மில்லியன் கிடைத்தன. அது இந்திய ரூபாய் மதிப்பில் 1300 கோடியை தாண்டியது. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தோம் என்று இருக்காமல் அதன் பங்குகளை வாங்கி பிற்காலத்தில் அதிக முதலீட்டை பெறுவதே எலான் என்ற தொழிலதிபதியின் திட்டமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சிறிய திட்டமிடல்கள் மிக மிக அவசியம். அதைத்தான் ஒவ்வொரு தருணத்திலும் எலான் மஸ்க் செய்து வந்துள்ளார். சிறு வயதில் தனது மனதில் விதைக்கப்பட்ட விண்வெளி குறித்த பயணத்திற்காக கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலீட்டை பெருக்கிக் கொண்டே சென்றார். எதிர்கால கனவிற்காகத்தான் இத்தனை நிறுவனங்களை நிறுவியதும் அதில் பணிபுரிந்து முதலீட்டை ஈட்டியதும் தனக்கான குறிப்பிட்ட தொகை கிடைத்ததும் இனியும் காலத்தை வீணடிக்க கூடாது என தனது கனவு திட்டத்தை செயல்படுத்தும் வேலைகளில் இறங்கினார். காலம் தாழ்த்தாமல் ரஷ்யாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திற்கு சென்ற எலான் மஸ்க் அங்குள்ள விஞ்ஞானிகளிடம் விண்வெளி திட்டம் குறித்து ஆலோசித்தார். ஆனால் அந்த ஆலோசனை எலானிற்கு மகிழ்ச்சியை தரவில்லை. ஒரு ராக்கெட் தயாரிக்க $8 மில்லியன் செலவாகும் என ரஷ்ய விஞ்ஞானிகள் அணுகுண்டு அளவிற்கு பட்ஜெட் போட எலான் பெருத்த ஏமாற்றம் அடைந்தார். எனினும் சோர்ந்து விடாத எலான் இனி என்ன செய்யலாம் என ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டார். செலவும் குறைவாக இருக்க வேண்டும், கனவும் நிறைவேற வேண்டும். இலக்கு தெரிகிறது, இலக்கு அடைவதற்கான பாதைதான் தெரியவில்லை என்பதை அறிந்த எலான் எப்பொழுதுமே தனது ஆசானாக நண்பனாக இருக்கும் புத்தகத்தின் உதவியை நாடினார். ராக்கெட் தயாரிப்பு குறித்த புத்தகங்களை தேடி தேடி படித்தார். அதன் பிறகுதான் அந்த எண்ணம் அவரது மனதில் உதித்தது. புத்தகத்தில் படித்த தொழில்நுட்ப யுத்திகள் அவரை இவ்வாறு சிந்திக்க வைத்தது. அதாவது ராக்கெட்டுகளை வெளியே வாங்கினால் தானே இவ்வளவு பெரிய தொகை செலவாகும், அதனை குறைந்த விலைக்கு நாமே தயாரித்தால் என்ன என்ற கேள்வி அவரது மனதில் எழுந்தது. எலானின் இந்த பெருங்கனவு அவ்வளவு எளிதில் நிறைவேறியதா? விண்வெளிக்கு சுற்றுலா. விண்வெளி பயணத்திற்கான SpaceX 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பல தோல்விகளுக்கு பிறகு விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாதனைகளை மகுடங்களாக சூடத் தொடங்கினார் எலான் மஸ்க்.
உலகம் முழுவதும் செயற்கைக்கோள்களிலிருந்து நேரடியாக அதிவேக இணைய சேவை வழங்கும் நோக்கம் கொண்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் பயணத்திற்கான எலானின் லட்சியங்களை சுமந்தபடி விண்ணில் சீறி பாய்ந்தன. 2021ஆம் ஆண்டு ஜனவரி 24 அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் என்ற ராக்கெட்டில் இருந்து வேறுபட்ட வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்ட மொத்தம் 143 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. இதற்கு முன்னதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தன்னுடைய PSLV C-37 ராக்கெட் மூலம் 2017ஆம் ஆண்டு 104 செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியிருந்தது சாதனையாக பார்க்கப்பட்டது. ஒரு அரசு செய்து காட்டிய சாதனையை உடைத்தெறிந்து தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் முறியடித்தது. எலானின் இந்த சாதனையை விண்வெளித்துறையில் அடுத்தடுத்து நிகழ்ந்து வரும் மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் நிறுவனங்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் தடம் பதிக்கும் என்பதற்கான அறிகுறியாகவே எலானின் வெற்றிகள் பார்க்கப்பட்டன. ஃபால்கான் நிறுவனம் சுமந்து சென்ற 143 செயற்கைக்கோள்களில் 10 செயற்கைக்கோள்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானவை. மிகப்பெரிய ஆய்வுக்கூடங்களில் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகளை கொண்டு மட்டுமே விண்வெளித்துறை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை மாற்றி திறன்பேசி உள்ளிட்ட மின்னணு பொருட்களின் பாகங்களை கொண்டே அதிவேகமாய் சிறிய அளவில் குறைந்த செலவில் அதிதிறன் வாய்ந்த செயற்கைக்கோள்களை யார் வேண்டுமானாலும் உருவாக்க முடியும் என்ற தொழில்நுட்ப புரட்சியை எலான் ஏற்படுத்தினார். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள்களை புவி வட்டப்பாதைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் 7 கோடி ரூபாய்க்கும் குறைவான கட்டணத்தில் எடுத்து செல்வதால் வணிக வாய்ப்புகளும் தானாக தேடி வரத் தொடங்கின. எலானின் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக மிக பெரியதாய் ஆயிரக்கணக்கான கிலோ எடையுடன் விண்ணில் செலுத்த நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு ஆகும் அளவிற்கு இருந்த ரேடார் செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக மிகச் சிறிய அளவில் குறைந்த எடையில் குறைந்த செலவில் விண்ணுக்கு செல்வது சாத்தியமானது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் செயற்கைக்கோள்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் செயற்கைக்கோள்களையும் PSLV GSLV ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளியில் செலுத்தி சாதனை படைத்து வரும் இஸ்ரோ 7 ஆண்டுகளில் அதாவது 2022ஆம் ஆண்டில் விண்வெளிக்கு ராக்கெட்டில் மனிதனை அனுப்ப திட்டமிட்டுள்ளது. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸோ இந்தியாவை பின்னுக்கு தள்ளி சந்திரனுக்கு மனிதர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளது. நாசாவுடன் இணைந்து விண்வெளியில் சாதனை படைத்து வரும் ஸ்பேஸ் எக்ஸ் பூமியில் இருந்து 3,84,400 கிலோமீட்டர் தூரம் உள்ள சந்திரனுக்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் கனவு திட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. 2023ஆம் ஆண்டில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த பில்லியனர் யுசாகு மிசாவா உடன் இணைந்து நிலவை சுற்றி வருவதற்காக திட்டமிட்டுள்ளதாக எலான் மஸ்க் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். இது மட்டுமின்றி உலகம் முழுவதும் அதிவேக இணைய சேவையை வழங்குவதற்காக ஸ்டார்லிங்க் என்ற திட்டத்தை சேர்த்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது. அதற்காக தலா 260 கிலோ எடையிலான செயற்கைக்கோள்களை தொடர்ச்சியாக விண்ணுக்கு அனுப்பியது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். கிட்டத்தட்ட பல்வேறு கட்டங்களாக 1500க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பி வெற்றிகரமாக புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தி பல்வேறு சாதனைகளை குவித்து வருகிறது. எலானின் செல்லப்பிள்ளையான ஸ்பேஸ் எக்ஸ் 52 செயற்கைக்கோள்களை ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவி புவியின் சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தியது. நாம் வாழும் பூமியின் மேற்பரப்பில் தொலைத்தொடர்பிற்காக வளர்ந்த முன்னணி நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்துள்ளன. அங்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் தங்கியிருந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 6 மாதத்துக்கு ஒரு முறை என்கிற வகையில் சுழற்சி முறையில் விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்பப்படுவது வழக்கம். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்கள் அனுப்புவதற்காக அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா ஸ்பேஸ் எக்ஸ் உடன் ஒப்பந்தம் செய்தது. இதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் க்ரூ டிராகன் விண்கலத்துடன் கூடிய ஃபால்கன் 9 ரக ராக்கெட்டை விண்ணில் செலுத்த தயாரித்தது. இதன் மூலம் 2020ஆம் ஆண்டு 2 கட்டமாக ஃபால்கன் விண்கலம் 4 விண்வெளி வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றது. வரலாற்றிலேயே தனியார் நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்கள் சென்றது இதுவே முதல் முறையாகும். தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புளோரிடாவில் இருந்து விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்ட 4 விண்வெளி வீரர்களில் 3 பேர் அமெரிக்காவையும் 1 வீரர் ஜப்பானையும் சேர்ந்தவராக இருந்தனர். ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் ராக்கெட் மற்றும் டிராகன் கேப்சியூல் விண்கலம் மூலம் அமெரிக்காவின் மைக்கேல் ஹாக்கின்ஸ், விக்டர் குளோவர், ஷனான் வாக்கர் மற்றும் மிகுந்த அனுபவம் உள்ள ஜப்பானிய விண்வெளி மையத்தின் விண்வெளி வீரராக சோய்ச்சி நொகுச்சி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றனர். இந்த பயணத்திற்கு முன்பாக 2020ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு சோதனை ஓட்ட விளக்க பயணத்தை நடத்தியது. அதில் டக் ஹார்லே மற்றும் பாப் பெக்கன்ஹென் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். இதற்கெல்லாம் மேலாக மற்றொரு சாதனையும் எலான் மஸ்க் படைத்தார். பூமியில் மட்டுமே சுற்றுலா மேற்கொண்ட மனிதனை விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்துச் சென்றார் என கூறினால் நம்ப முடியுமா? அந்த அசாத்திய நிகழ்வையும் சாத்தியமாக்கினார் எலான் மஸ்க். 2 பெண்கள் உட்பட 4 பேரை விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்துச் சென்று உலகையே பிரமிக்க செய்த எலானின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முயன்றால் எதுவும் சாத்தியமே என்ற வார்த்தைகள் எலான் மஸ்கிற்கு கனக்கச்சிதமாக பொருந்தும். விண்வெளி வீரர்கள் மட்டுமே விண்வெளிக்கு சென்று வந்த காலம் மாறி
பொதுமக்களும் சுற்றுலாவாக விண்வெளிக்கு சென்று வரலாம் என்பதை எலான் செய்து காட்டினார். 2021 ஆண்டு ஜூலை மாதம் விர்ஜின் கேலக்டிக் நிறுவனம் தனது முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தியது. விர்ஜின் கேலக்டிக் நிறுவன தலைவர் ரிச்சர்ட் பிரான்சன் தலைமையிலான குழுவினர் விண்வெளிக்கு சென்று சில நிமிடங்கள் வானில் அப்படியே மிதந்துவிட்டு பூமிக்கு திரும்பினர். அதன் பின்னர் ப்ளூ ஆரிஜன் நிறுவனத்தின் விண்கலம் மூலமாக அந்நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப் பெசோஸ் விண்வெளிக்கு சென்று திரும்பினார். இந்த வரிசையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்கும் விண்வெளி பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முழுக்க சுற்றுலா பயணிகளை கொண்ட குழுவினரை மட்டுமே விண்ணுக்கு அனுப்பிய எலான் மேலும் மேலும் சாதனைகளை படைத்தார். இன்ஸ்பிரேஷன் 4 என்று பெயரிடப்பட்ட விண்வெளி பயணத்தின் செலவு முழுவதையும் அமெரிக்க கோடீஸ்வரரான ஜாரட் ஐசக்மன் ஏற்றுக்கொண்டார். தன்னுடன் பயணம் செய்யும் வாய்ப்பை சாமானியர்களுக்கு அளிக்க விரும்பிய இவர் முன்னுதாரணமாக விளங்கும் சிலரை தேர்ந்தெடுக்க போட்டி ஒன்றையும் நடத்தினார். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் 29 வயதான ஹெய்லி ஆர்கியானாக்ஸ். சிறு வயதில் எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார். தனக்கு சிகிச்சை அளித்து குணமடைய செய்த செயின்ட் ஜூட் குழந்தைகள் ஆய்வு மருத்துவமனையிலேயே ஹெய்லி ஆர்கியானாக்ஸ் பணியாற்றி வருகிறார். புற்றுநோய் பாதிப்பால் இடது காலை இழந்து செயற்கை கால் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் ஹெய்லி ஆர்கியானாக்ஸ் செயற்கை காலுடன் விண்வெளிக்கு செல்ல முன்வந்தார். இதன் மூலம் செயற்கை காலுடன் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் என்ற பெருமையை ஹெய்லி ஆர்கியானாக்ஸ் பெற்றார். அடுத்ததாக 2009 ஆண்டு நாசாவில் விண்வெளி வீராங்கனையாக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பை கடைசி சுற்றில் நழுவவிட்ட சியான் பிராக்டர் தேர்வானார். 51 வயதான சியான் பிராக்டர் ஒரு புவியியல் வல்லுநர் ஆவார். இவரும் விண்வெளி பயணக்குழுவில் இடம் பிடித்தார். 4வது அமெரிக்க விமானப்படை வீரராக பணியாற்றிய கிறிஸ் செம்ப்ராஸ்கி தேர்வானார். விண்வெளியில் ஈர்ப்பு விசையற்ற இடத்தில் வசிப்பது குறித்த பயிற்சிகள் 4 பேருக்கும் 6 மாதங்களாக வழங்கப்பட்டன. 2021 ஆண்டு செப்டம்பர் 17 இந்திய நேரப்படி காலை 5:32 மணிக்கு இன்ஸ்பிரேஷன் 4 பயணம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. முன்னதாக விண்வெளி பயணத்திற்கு தயாராக வந்த 4 பேரையும் ஏராளமானோர் திரண்டு நின்று வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் ஜாரட் ஐசக்மன் உள்ளிட்ட 4 சுமந்து கொண்டு புளோரிடாவில் உள்ள கேப் கெனரவல் ஏவுதளத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணிற்கு புறப்பட்டது. இந்த பயணம் முழுவதும் தானியங்கி முறையில் செயல்படுத்தப்பட்டது. புறப்பட்ட 12 நிமிடங்களில் விண்கலத்தை சுற்றுவட்ட பாதையில் செலுத்திய ராக்கெட் மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்தது. பொதுவாக 100 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டினாலே அது விண்வெளி என கணக்கிடப்படுகிறது. ஆனால் இன்ஸ்பிரேஷன் 4 இருந்த குழுவினர் 575 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தபடி பூமியை சுற்றி வந்தனர். இந்த பயணமானது சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட 160 கிலோமீட்டர் உயரம் அதிகமாகும். எலானின் முயற்சியால் சர்வதேச விண்வெளி மையத்தையும் தாண்டி 4 சுற்றுலா பயணிகள் பூமியை சுற்றி வந்தனர். பூமியை 3 நாட்கள் ஃபால்கன் 9 விண்கலம் மணிக்கு 27,300 கிலோமீட்டர் வேகத்தில் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை என சுற்றி வந்தது. திட்டமிட்ட இலக்கை அடைந்த டிராகன் விண்கலம் பூமியை படம் பிடித்து அனுப்பியது. அதில் பூமி பந்து அழகாக தன்னைத்தானும் சூரியரையும் சுற்றி வரும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. டிராகன் விண்கலத்தில் 3 நாட்கள் வரை தங்கியிருந்த 4 பேரும் செப்டம்பர் 20 பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். தனது பயணத்தை முடித்துக் கொண்ட ஃபால்கான் அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரை பகுதியில் சனிக்கிழமை மாலை தரையிறங்கியது. விண்வெளிக்கு சுற்றுப்பயணம் சென்ற 4 பேரும் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். அவர்களுக்கு பாராசூட் உதவியுடன் தரையிறங்கும் காட்சி யூடியூபில் நேரடியாக ஸ்பேஸ் எக்ஸ் ஒளிபரப்பியது. அந்த வீடியோவை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ட்விட்டரிலும் பகிர்ந்தது. பூமிக்கு திரும்பிய சுற்றுலா பயணிகளுக்கு உலகம் முழுவதும் இருந்து பலரது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வந்து குவிந்தன. விண்வெளி பயணத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் அதற்கு காரணமானவர்களுக்கும் தங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்தவர்களுக்கும் 4 பேரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த பயணத்திற்கு முன்பாக 2021 ஆண்டு ஜூலை மாதம் சோதனை முறையில் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் பிரிட்டனை சேர்ந்தவருமான ரிச்சர்ட் பிரான்சன் தனது சகாக்களுடன் புவியின் சுற்றுப்பாதை வரை சென்றுவிட்டு திரும்பினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்தது அவரின் பயணம். ரிச்சர்ட் பிரான்சனின் யூனிட்டி ராக்கெட் விமானம் புவியிலிருந்து 86 கிலோமீட்டர் உயரம் வரை மட்டுமே பறந்து சென்றது. அங்கே விமான குழுவினர் 4 நிமிட நேரம் புவியீர்ப்பு விசை இல்லாத நிலையை அனுபவித்துவிட்டு பூமிக்கு திரும்பினர். இதுவரை விண்வெளிக்கு 100கணக்கான விண்வெளி வீரர்கள் பயணித்திருக்கிறார்கள். விண்வெளி வீரர்கள் அல்லாதவர்களும் பயணித்திருக்கிறார்கள். அமெரிக்க செல்வந்தரான டெனிஸ் டிட்டோ 2001 சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றபோது அவர்தான் பணம் கொடுத்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் என்ற பெருமையை அடைந்தார். இதற்காக அவர் செலவிட்ட தொகை இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 150 கோடி. தற்போது பிரான்சின் விண்வெளி பயணம் விண்வெளி சுற்றுலா என்ற புது சந்தையின் கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. 2022 விண்வெளி சுற்றுலா செல்வதற்காக பிரான்சின் நிறுவனத்திடம் 500க்கும் மேற்பட்ட கோடி கணக்கில் செலவிட்டு முன்பதிவு செய்திருக்கிறார்கள். செல்வந்தர்களுக்கு அந்த அளவுக்கு விண்வெளி பயணம் மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் உருவான கதை. சிறு வயதிலிருந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நினைத்து வந்த செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற தனது மிகப்பெரிய கனவுக்காக எலான் கட்டிய விண்வெளி கோட்டை தான் ஸ்பேஸ் எக்ஸ். ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ராக்கெட் வாங்க அதிக செலவாகும் என கூறியதும் ராக்கெட் தயாரித்தால் என்ன என்ற கேள்வி எலானின் மனதில் சர்வசாதாரணமாய் தோன்றியது. ராக்கெட் தயாரிப்பது என்றால் அவ்வளவு சுலபமாய் என்ன? ஆனாலும் முயற்சி செய்துதான் பார்ப்போமே என விண்வெளி என்ற மர்மங்கள் கொண்ட இருள் சூழ்ந்த கடலின் ஆழத்தை பார்க்க களமிறங்கினார் எலான். ராக்கெட் உற்பத்திக்கும்
விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் பயணத்திற்கும் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை 2001 தொடங்கினார். பேபால் நிறுவனத்தை விற்றதன் மூலம் கிடைத்த பெரும் தொகையை இதற்கு செலவிட்டார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டது. அதுவரை ராக்கெட் விண்வெளி ஆராய்ச்சி என்றால் நாசா தான் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். விண்வெளித்துறையும் அதன் ஆராய்ச்சிகளும் பயணங்களும் அரசுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்து வந்தது. அந்த வரலாற்றை மாற்றி எழுதினார் எலான் மஸ்க். விண்வெளித்துறையின் விதிவிலக்காக அரசை சார்ந்திருக்காமல் விண்வெளி ஆராய்ச்சிக்கு என தனி ஒருவரால் நிறுவப்பட்டதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். விண்வெளி பயணத்திற்காக உலகின் முதல் தனியார் நிறுவனம் என்ற பெருமையை ஸ்பேஸ் எக்ஸ் பெற்றது. நிறுவனத்தை மட்டும் அமைத்தால் போதாது, அதனை திறம்பட வழிநடத்திட திறமையான பணியாளர்கள் வேண்டும் என்பதை உணர்ந்த எலான் ராக்கெட் தொடர்பான நுணுக்கங்களை அறிந்த வல்லுநர்களை தேடி பணியில் அமர்த்தினார். தொடர்ந்து ராக்கெட் தயாரிப்பு மற்றும் அதன் என்ஜின்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த ஸ்பேஸ் எக்ஸ் 2008 முதலாக ஃபால்கான் 1 என்ற ராக்கெட்டை உருவாக்கியது. இதுதான் தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட். அதேபோல் பூமியின் வட்டப்பாதையை முதலாக தனியார் நிறுவனத்தின் ராக்கெட் ஒன்று சுற்றி வந்ததும் அதுவே முதன்முறை. தொடர்ந்து டிராகன், ஃபால்கான் 9, ஸ்டார்லிங்க், க்ரூ டிராகன் டெமோ 1 என அடுத்தடுத்து ராக்கெட்டுகளை தயாரிக்கும் பணியில் ஸ்பேஸ் எக்ஸ் தீவிரம் காட்டியது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு உழைப்பிற்கு பிறகு மெல்ல ஸ்பேஸ் எக்ஸை கட்டமைத்த எலான் 2020 பிப்ரவரி 29 சோதனை ஓட்டமாக அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து ஸ்டார்ஷிப் SN1 என்ற ராக்கெட்டை விண்ணில் ஏவினார். ராக்கெட் ஆனது பூமியில் இருந்து கிளம்புவதற்கு முன்னதாக நைட்ரோஜன் எரிபொருளில் அழுத்தம் ஏற்பட்டு வெடித்தது. பின்னர் அதே ஆண்டில் ஏப்ரல் 3 ஸ்டார்ஷிப் SN3 என்ற ராக்கெட் ஏவும் போது அதில் எரிபொருள் கலனில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு விண்ணில் பாய்வதற்கு முன்னதாகவே வெடித்தது. அடுத்ததாக மே 29 ஸ்டார்ஷிப் SN4 ராக்கெட் ஏவுவதற்கு தயார் செய்யப்பட்டது. இதுவும் என்ஜின் கோளாறால் தோல்வியை சந்தித்தது. எனினும் ஒவ்வொரு தோல்விகளிலும் உள்ள தவறுகளை அறிந்து அடுத்தடுத்து முன்னேறி சென்றார் எலான். தோல்வி அடைந்து விட்டோமே என கவலை கொள்ளவில்லை. அந்த தோல்வி கற்றுத்தரும் பாடத்தை கூர்ந்து கவனித்தார். அடுத்த முறை அந்த தவறு கண்டிப்பாக திருத்தப்பட்டிருந்தது. அடுத்ததாக ஸ்டார்ஷிப் SN7 ராக்கெட்டை ஜூன் 12 சோதனையிட எலான் தயாரானார். இதிலும் எரிபொருள் டேங்கில் கசிவு ஏற்பட்டு சோதனை பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. எனினும் இந்த ராக்கெட் வெடித்து சிதறாதது அவருக்கு ஆறுதலான ஒன்றாக இருந்தது. ஏனெனில் இதற்கு முன்பு வெடித்து சிதறிய ராக்கெட்டுகளால் பொருளாதார இழப்பையும் எலான் சந்தித்தார். பின்னர் ஸ்டார்ஷிப் SN8 ராக்கெட்டை டிசம்பர் 9 விண்ணில் ஏவ தயாரானது. கிட்டத்தட்ட பல முயற்சிகளுக்கு பிறகு இந்த ராக்கெட் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு வானில் பறந்தது. அதன் பிறகு மீண்டும் பூமியை அடையும் போது ராக்கெட்டின் வேகம் அதிகரித்ததால் தரையில் மோதி வெடித்து சிதறியது. 15 ஆண்டின் உழைப்பு பல தோல்விகளுக்கு பிறகு சாதனை படைத்ததாக சில வினாடிகள் ஆனந்தப்பட்ட எலானின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. தனது கனவு கண்முன்னே தீப்பிழம்புகளை கக்கி எரிந்து கொண்டிருந்ததை பார்த்த எலானின் கண்கள் கண்ணீரை சிந்தின. ஆனாலும் இரும்பு மனிதனின் மனமும் இரும்பாக இருந்ததால் எத்தனை சம்மட்டி அடிகள் விழுந்தாலும் வலிமை பெற்றதே தவிர சிறிதும் தன்னிலையில் தவறி சோர்ந்து விடவில்லை. வெற்றியை அனுபவிக்காமலேயே பல ஆண்டுகளாக உழைத்தவனுக்கு சில நிமிட வெற்றி பல மடங்கு வேலை பார்க்க வைத்தது. அதன் பலனாய் 2021 பிப்ரவரி அதே டெக்சாஸில் இருந்து ஸ்டார்ஷிப் SN9 ராக்கெட்டை விண்ணில் ஏவினார் எலான். இது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து கிடைமட்டமாக நின்ற பிறகு மீண்டும் பூமியை நெருங்கிய போது அதன் 3 என்ஜின்களும் ஒவ்வொன்றாக வெடித்தன. தொடர்ந்து தோல்வி ஏற்பட்டாலும் இவனால் முடியாது என பலர் விமர்சித்தனர். ஆனால் தன் மீதான அவநம்பிக்கைக்கும் விமர்சனங்களுக்கும் எலானின் பதில் வேறாக இருந்தது. அடுத்தடுத்த தோல்விகளால் எள்ளி நகையாடப்பட்டாலும் உங்கள் கண்களுக்கு தோல்வி மட்டும் தெரியலாம், ஆனால் நான் வெற்றி பெற்றுக் கொண்டேதான் இருக்கிறேன். ராக்கெட் மேலே சென்று சில வினாடிகள் இருந்து பிறகு பூமியை திரும்பும் போது வெடித்தது. ஒரு இன்ஜின் கூட எழும்பாத ராக்கெட்டை சில வினாடிகள் குறிப்பிட்ட உயரத்தில் எங்களால் பறக்க வைக்க முடிந்ததே, அதுவே எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். அந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றிய எலான் கூறிய வார்த்தைகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. தொடர்ந்து 2021 மார்ச் 3 ஸ்டார்ஷிப் SN10 ராக்கெட் எதிர்பார்த்த வெற்றியுடன் குறிப்பிட்ட தொலைவிற்கு பயணித்து மீண்டும் பூமியை அடைந்த போது வழக்கம் போலவே சில வினாடிகளில் வெடித்து சிதறியது. அடுத்தடுத்த ஸ்டார்ஷிப் SN11 ராக்கெட் சோதனையின் தோல்விக்கு பிறகு மே 5 ஸ்டார்ஷிப் SN15 ராக்கெட் ஏவப்பட்டது. இந்த முறை முடிவு வேறாக இருந்தது. வெற்றிகரமாக 10 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மீண்டும் பூமிக்கு வந்த ராக்கெட் வெற்றிகரமாக அதன் இலக்கில் நிலைநிறுத்தப்பட்டது. அந்த தருணம் தன் மீதான அவநம்பிக்கை கொண்ட உலகிற்கு பதிலடி கொடுத்ததாக எலான் உணர்ந்தார். எலானிற்கு இந்த முறை வந்த கண்ணீருக்கு பெயர் ஆனந்தம் என்றே கூறலாம். எத்தனை சோதனைகள், விடாமுயற்சி, அப்படி எதைத்தான் எலான் சாதிக்க முயன்றார் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். விண்ணில் பறக்கும் ராக்கெட் மீண்டும் பூமியில் அதன் இலக்கில் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் எலானின் திட்டம். இதற்காக அவர் நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனை எளிமையாக சொல்ல போனால் சிறிய குச்சியை செங்குத்தாக நிற்க வைக்கும் முயற்சிதான். ராக்கெட் ஒன்று மேலே பறப்பதற்காக ஆதாரமாய் இருப்பது அதனுள் சிலிண்டர் வடிவில் பொருத்தப்படும் ராக்கெட் பூஸ்டர்ஸ் தான். இந்த பூஸ்டரில் எரிபொருள் நிரப்பப்பட்டு ராக்கெட் பறக்க வைக்கப்படுகிறது. வழக்கமாக ராக்கெட்டுகளில் திட எரிபொருளையும் திரவ எரிபொருளும் நிரப்பப்படும். எடை குறைந்த ராக்கெட்டில் திட எரிபொருள் பயன்படுத்தப்படும். எடை அதிகமுள்ள எரிபொருள் திரவத்துடன் சேர்ந்து திட எரிபொருள் பயன்படுத்தப்படும். இந்தியா விண்வெளிக்கு அனுப்பிய சந்திராயன் 2 விண்கலத்தில்
ஒரு திரவ எரிபொருளுடன் 2 திட எரிபொருட்கள் சேர்த்து அனுப்பப்பட்டன. இந்த எடையை சுமந்து செல்லும் ராக்கெட் விண்வெளியை அடைந்ததும் ஒவ்வொன்றாக பிரித்து விடப்படும். ராக்கெட் மட்டுமே அதன் இலக்கில் பயணிக்கும். இப்படி விண்வெளியில் தனியாக பிரிந்து செல்லும் ராக்கெட் பூஸ்டர் பூமியில் கடல் பரப்பின் மீது விழும். பிறகு சேதமடைந்த அந்த சிலிண்டர்கள் சேகரிக்கப்பட்டும் மீண்டும் சீரமைக்கப்பட்டு அடுத்த ராக்கெட்டிற்கான எரிபொருள் நிரப்பப்படும். இதில் இருக்கும் சவால் என்னவென்றால், கடலில் விழும் ராக்கெட் பூஸ்டரை சீரமைக்க அதிக அளவில் செலவிடப்பட்டது. இது குறித்து தெரிந்து கொண்ட எலான் மஸ்க் ராக்கெட் பூஸ்டரை சரி செய்வதற்கு ஆகும் செலவை மிச்சப்படுத்த ஒரு திட்டத்தை கூறினார். விண்ணிலிருந்து கடலில் விழுவதால் தானே பூஸ்டர் சேதமடைகிறது. அதற்கு பதிலாக ராக்கெட் பூஸ்டரை பூமியில் நிலைநிறுத்தினால் அதன் சேதம் தவிர்க்கப்படுவதுடன் 2 மடங்கு ஆகும் செலவும் குறையும் என்றார். அது மட்டுமின்றி அதே ராக்கெட் பூஸ்டரில் எரிபொருள் நிரப்பி வேறொரு ராக்கெட்டுடன் இணைத்து விண்வெளிக்கு அனுப்பலாம் என்றார். எலானின் இந்த யோசனையை கேட்ட விஞ்ஞானிகள் உலகின் நம்பர் 1 விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக விளங்கும் நாசாவால் கூட இந்த யோசனையை வெற்றிகரமாக செய்ய முடியவில்லை. உன்னால் எப்படி முடியும் என ஏளனமாக கேள்வி எழுப்பினர். அதற்கு எலான் கூறியதோ சிறு குச்சியின் ஐடியாவை தான். அதாவது சிறு குச்சியை செங்குத்தாக நிலைநிறுத்தும் யுத்தியை பயன்படுத்தி ராக்கெட் பூஸ்டரை பூமியில் நிலைநிறுத்தி காட்டினார். உதாரணத்திற்கு, ஒரு சிறு குச்சியை நமது ஆள்காட்டி விரல் நுனியில் நிறுத்த முடியுமா? ஒரு சிறு குச்சியை ஆள்காட்டி விரலில் நிறுத்த முயன்றால் அது பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துவிடும். ஆனால் முடியும் என்றார் எலான். சிறு குச்சியின் மத்திய பகுதியும் விரலில் நிற்கும் அதன் அடிப்பகுதியும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு ஒரே செங்குத்தில் சரிசமமாக அளவீட்டில் நிறுத்தப்பட்டால் குச்சியானது விரல் நுனியில் நிறுத்த முடியும். அதாவது 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சியின் மையப்பகுதியான 5 சென்டிமீட்டரும் குச்சியின் அடிப்பகுதியான 0 சென்டிமீட்டர் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு செங்குத்தாக இருக்க வேண்டும். இந்த யுத்தியை தான் ராக்கெட் பூஸ்டரில் எலான் பயன்படுத்தினார். ராக்கெட் பூஸ்டரில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து ராக்கெட்டுடன் இணைத்து விண்ணிற்கு அனுப்பப்படும். ராக்கெட் சுற்றுவட்ட பாதையை அடைந்ததும் அதில் உள்ள ராக்கெட் பூஸ்டர்ஸ் தனித்தனியே பிரிந்துவிடும். ராக்கெட் பூஸ்டரின் முன்பகுதியில் நிரப்பப்படும் நைட்ரோஜன் வாயு வெளியேறும் போது அதன் முன்னோக்கி செல்லும் ராக்கெட் பூஸ்டர்ஸின் திசை மாறி சென்ற திசையிலேயே மீண்டும் பயணிக்கத் தொடங்கும். ராக்கெட் பூஸ்டர்ஸ் பூமியை நெருங்கும் போது அதன் அடிப்பகுதியில் உள்ள நாசில்ஸ் புவியீர்ப்பு விசையின் மத்திய பகுதியையும் பூஸ்டர்ஸின் எடையையும் பேலன்ஸ் செய்து சரியான பாதையில் செங்குத்தாக நிலைநிறுத்தும். இதனைத்தான் எலான் செய்து காட்டினார். இந்த ராக்கெட் பூஸ்டர்ஸை மீண்டும் பூமியில் நிலைநிறுத்துவதன் மூலம் கிட்டத்தட்ட ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு ஆகும் செலவில் 30% அதாவது $7 மில்லியன் சேமித்துள்ளார். உன்னால் முடியாது என்று கூறினாலும் சிறு குச்சியில் உள்ள யுத்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனையை சாதாரணமாக நிகழ்த்தினார் எலான் மஸ்க். பேபால். எலான் ஹீரோவா வில்லனா? பேபால் விற்பனை தொகையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவிய எலான் மஸ்க் 2004ஆம் ஆண்டு மின்சார கார்களை தயாரிக்கும் டெஸ்லா நிறுவனத்தின் ஒரு பகுதியை $6.5 மில்லியன் வாங்கினார். உலகின் அனைவராலும் விரும்பப்படும் டெஸ்லா நிறுவனத்தின் கார்களை தயாரிப்பதில் எலானின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. 2008ஆம் ஆண்டு டெஸ்லாவின் சிஇஓவாக எலான் மஸ்க் பொறுப்பேற்றதும் அதே ஆண்டு டெஸ்லாவின் முதல் எலக்ட்ரிக் கார் அதாவது ரோட்ஸ்டர் தயாரிக்கப்பட்டது. எலக்ட்ரிக் கார்கள் மெதுவாக இயங்கக்கூடியவை என்ற கருத்து நிலவி வந்த நிலையில் அதற்கென லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரித்து அதிவேகமாக இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் கார்களை எலான் உருவாக்கினார். லித்தியம் அயன் பேட்டரிகளை கொண்டு முதலில் உருவாக்கப்பட்ட 2500 கார்கள் போட்டி போட்டுக்கொண்டு விற்பனையாகின. இதன் தொடர்ச்சியாக 2012ஆம் ஆண்டு மாடல் எஸ், 2015ஆம் ஆண்டு மாடல் எக்ஸ், 2017ஆம் ஆண்டு மாடல் 3 என டெஸ்லாவின் அடுத்தடுத்த எலக்ட்ரிக் கார்கள் ரிலீஸ் ஆகி வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. கார்களை தாண்டி 2019ஆம் ஆண்டு டெஸ்லாவின் எலக்ட்ரிக் ட்ரக், சைபர் ட்ரக் உள்ளிட்ட வரவுகள் வெளியாகி ஆட்டோமொபைல் துறையில் மாற்றத்தை கொண்டு வந்தன. டெஸ்லாவின் எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் ட்ரக் லித்தியம் அயன் பேட்டரியால் இயங்குவதால் பேட்டரிக்காக அதிகம் செலவானது. இதனால் பேட்டரிகளை தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைத்தால் என்ன என்று நினைத்த எலான் அடுத்த நிமிடமே அதற்கான வேலையில் இறங்கினார். அமெரிக்காவின் நவிடாவிலும் சீனாவிலும் என 4 லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை எலான் நிறுவினார். அசுர வளர்ச்சியால் 2020ஆம் ஆண்டு எலக்ட்ரிக் கார் விற்பனையில் டெஸ்லா வரலாற்று சாதனை படைத்தது. 2020ஆம் ஆண்டு எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு வரலாற்றில் டெஸ்லா நிறுவனம் 5 லட்சம் எலக்ட்ரிக் கார்களை டெலிவரி செய்து அசத்தியது. இது ஆட்டோமொபைல் துறை சார்ந்த முதலீட்டாளர்கள் புருவத்தை உயர்த்த செய்தது. தொழில் வளர்ச்சிக்காக எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்கும் நிறுவனத்தில் எலான் மஸ்க் பங்கு பெற்றாலும் அதில் சுற்றுச்சூழலுக்கான நன்மையும் உள்ளது என்றே கூறலாம். பூமியின் வெப்பம் அதிகரிப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசடைவதற்கும் வாகனங்களும் ஒரு காரணமாக உள்ளது. வாகனங்களில் இருந்து வெளியேறும் நச்சுப்புகையான கார்பன் மோனாக்சைடு பூமியின் வெப்பத்தை அதிகரிக்கின்றது. இதனால் பசுமை இல்லா வாயுவான கார்பன் மோனாக்சைடை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வப்போது நடைபெறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த உலக நாடுகளின் மாநாடுகளில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் உலக நாடுகளின் மீது எலக்ட்ரிக் கார்களின் கவனம் திரும்பியது. இதனாலும் டெஸ்லாவின் எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை எதிர்பாராத வளர்ச்சியை எட்டியது. பசுமை இல்லா வாயுக்களை குறைக்கும் எலக்ட்ரிக் கார்களை மட்டுமின்றி சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்க தனி தொழிற்சாலையையும் எலான் மஸ்க் அமைத்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சோலார் சிட்டி என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து குறைந்த விலைக்கு விநியோகித்து வருகிறார்.
விண்வெளி பயணம், எலக்ட்ரிக் வாகனம் தயாரிப்பு, சோலார் சிட்டி என தொழில்நுட்பத்தில் அனைவரையும் வியக்க வைக்கும் ஹீரோவாக எலான் மஸ்க் வலம் வந்தாலும் சிலரின் பார்வைக்கு அவர் வில்லனாகவே தெரிகிறார். அறிவியல் ஆய்வுகள் மூலம் மனித இனத்தை காப்பது எலானின் நோக்கம் இல்லை என்றும், தொழில்நுட்ப அறிவியலை பயன்படுத்தி பணத்தை பெருக்குவதே அவரின் லட்சியம் என்றும் எலானின் எதிர்ப்பாளர்கள் விமர்சிப்பதும் உண்டு. பணம் சம்பாதிப்பதற்காக செவ்வாய் கிரகம் என்ற கனவை நோக்கி அவர் பயணிப்பதாக சிலர் வெளிப்படையாக விமர்சித்த விமர்சனங்களும் உள்ளன. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒருமுறை பத்திரிகையாளரின் நேர்காணலில் எலான் பேசியது சர்ச்சையானது. பூமியை விட்டு தள்ளுங்கள், அது நிச்சயம் ஒருமுறை அழிந்து போகும் என விளையாட்டாக எலான் பேசியது அவரது எதிர்ப்பாளர்களுக்கு சர்ச்சையாக இனித்தது. பூமியை புறக்கணித்து செவ்வாய் கிரகத்தில் வாழ முயற்சிப்பதே எலானின் திட்டம் என அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. செவ்வாய் கிரகத்தை தனது கையில் வைத்துக் கொண்டு ஏகப்பட்ட செல்வங்களை குவிக்க எலான் மஸ்க் திட்டமிடுவதாகவும் அவரை கடுமையாக சாடினார். ஒருமுறை செவ்வாய் கிரகத்தின் மீது அணுகுண்டை வீசி அதனால் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களை ஆய்வு செய்தால் அதில் மனிதன் வாழ்வதற்கான சூழலை புரிந்து கொள்ள முடியும் என எலான் மஸ்க் கூறியிருந்தார். இதுவும் பஞ்சமில்லை, சர்ச்சைக்கு வழிவகுத்தது. செவ்வாயில் அணுகுண்டு வீசுவது அவ்வளவு எளிதானதா? அப்படி செய்தால் விண்வெளியில் எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எதிர்மறை கருத்துக்களும் எழுந்தன. 2020ஆம் ஆண்டு கொரோனா என்ற வைரஸ் தொற்றின் பேரழிவால் உலகமே முடங்கியது. அந்த தருணத்தில் அமெரிக்காவின் அலமேடா மாகாணத்தில் உள்ள டெஸ்லா நிறுவனம் விதிகளை மீறி மீண்டும் உற்பத்தியை தொடங்கியது. இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட எலான், டெஸ்லா நிறுவனத்தில் மற்ற பணியாளர்களுடன் நானும் இருப்பேன், வேண்டுமானால் என்னை மட்டும் கைது செய்யுங்கள் என்று பதிவிட்டிருந்தார். அலமேடாவில் தனது தொழிற்சாலையை திறக்க அனுமதிக்கப்படவில்லை என்றால் நெவிடா அல்லது டெக்சாஸுக்கு தொழிற்சாலையை மாற்றிவிடுவேன் என்றும் எலான் திட்டவட்டமாக கூறி அரசின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்தார். இதனால் அலமேடா மாகாணத்தின் ஆளுநர் கெவின் நியூசம் டெஸ்லா நிறுவனம் இயங்க அனுமதி அளித்தார். கொரோனா ஊரடங்கில் தடையை மீறி தொழிற்சாலையை திறந்ததால் பணியாளர்களின் உயிரை கருத்தில் கொள்ளாமல் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எலான் மஸ்க் செயல்படுவதாகவும் ஊழியர்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்றும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக மற்றொரு சம்பவத்திலும் எலான் மஸ்க் விமர்சனத்திற்கு ஆளானார். 2018ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி வயலட் ஸ்போர்ட்ஸ் அணியை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் அதன் பயிற்சியாளர் என 12 பேர் ஷியாங்காய் மாகாணத்தில் உள்ள குகைக்கு சாகச பயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது கனமழை பெய்ததால் குகைக்குள் தண்ணீர் சூழ்ந்து பாதை மூடிக்கொண்டது. இதனால் குகையை விட்டு வெளியே வர முடியாமல் கால்பந்தாட்ட சிறுவர்கள் குகையினுள் சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்ததுடன் அவர்கள் அனைவரும் உயிருடன் வர பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. சிறுவர்களை மீட்க சென்ற வீரர் ஒருவர் குகையின் பாதி வழியில் சிக்கி மூச்சு திணறி உயிரிழந்தது அதிர்ச்சி அளித்தது. இதனால் மீட்பு பணியில் பெரும் தோல்வி ஏற்பட்டு வாரங்கள் கடந்தது. குகை விபத்தை அறிந்த எலான் மஸ்க் உடனடியாக தாய்லாந்துக்கு விரைந்தார். நேரடியாக விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு சென்றார் எலான். ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் போரிங் நிறுவனத்துடன் இணைந்து ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறிய நீர்மூழ்கி உபகரணத்தை தயாரித்தார். இதன் மூலம் குகையில் சிக்கிய சிறுவர்களை எளிதாக மீட்கலாம் என எலான் மஸ்க் வெளிப்படையாக அறிவித்தார். ஆனால் எலானின் புதிய கருவியை தாய்லாந்தின் மீட்பு குழு நிராகரித்தது. குகைக்குள் செல்லும் பாதை மிகவும் குறுகலாகவும் கடினமாகவும் இருந்ததால் எலானின் உபகரணத்தை எடுத்து செல்ல முடியாது என விளக்கம் அளித்தது. எலானின் இந்த முயற்சி குறித்து விமர்சித்த பிரிட்டிஷை சேர்ந்த மீட்பு படை வீரரான வெர்னான் ஆன்ஸ்வர்த் விளம்பரத்திற்காக தாய்லாந்து சென்று மீட்பு கருவியை எலான் தயாரித்ததாக விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த எலான் மஸ்க் மீட்பு படை வீரரை பாலியல் ரீதியாக விமர்சித்து சர்ச்சையில் சிக்கினார். இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது. பின்னர் அவமதிப்பு வழக்கில் இருந்து எலான் மஸ்கை கலிபோர்னியா நீதிமன்றம் விடுவித்தது பத்திரிகைகளில் பெரிதாக பேசப்பட்டது. இது மட்டுமா, பேஸ்புக், அமேசான் நிறுவனங்களை விமர்சிப்பதில் தொடங்கி தனது குடும்ப பிரச்சனைகளை அம்பலப்படுத்துவது என எலானின் சமூக வலைதள அலம்பல்கள் அடிக்கடி அரங்கேறிக் கொண்டே இருந்தன. இப்படி அடிக்கடி சர்ச்சைகளுக்கும் விமர்சனத்திற்கும் ஆளானாலும் அதனால் துவண்டு விடாமல் உலகின் நம்பர் 1 பணக்காரர் என்ற நிலைக்கு உயர்ந்து கொண்டே செல்வதுதான் அவரின் தனித்தன்மையாக உள்ளது. தன் மீதான விமர்சனங்கள் குறித்து ட்விட்டர் பக்கத்தில் ஹவுஸ் ஸ்ட்ரேஞ்ச் என கூலாக சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே வாங்க வேலையை பார்ப்போம் என்று சென்று விடுவார். பிறகென்ன, அவரை விமர்சிப்பவர்களோ வாயடைத்து போகும் நிலைதான் ஏற்படும். விமர்சனங்களை எதிர்கொள்ளும் எலானிற்கு எதுவும் புதிதாக இருந்ததில்லை. உலகின் நம்பர் 1 ஆன எலான் ஒரு கட்டத்தில் டெஸ்லாவின் அபரிமிதமான வளர்ச்சி $1 டிரில்லியன் வளர்ச்சி அடைந்து அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6வது இடத்தை பிடித்தது. இதன் மூலம் எலானின் சொத்து மதிப்பும் உயர்ந்தது. உலகின் நம்பர் 1 பணக்காரராக எலான் வலம் வந்தார். 2002ஆம் ஆண்டு ஈபே நிறுவனத்தை விற்கும் போது எலானின் சொத்து மதிப்பு 16 கோடியே 50 லட்சம் ரூபாயாக இருந்தது. அடுத்து 10 ஆண்டுகளில் அவரின் சொத்து மதிப்பு 200 கோடி ரூபாயாக உயர்ந்தது. முதலில் போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிடும் பணக்காரர்களின் பட்டியலில் இடம் பிடித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 2700 கோடி ரூபாயாக இருந்த எலானின் சொத்து மதிப்பு டெஸ்லாவின் அசுர வளர்ச்சியால் அதே ஆண்டின் இறுதியில் 15,000 கோடிகளாக குவிந்தது. இதன் மூலம் பேஸ்புக் துணை நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க்கை பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தார். அதற்கடுத்த வாரத்தில் மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு முன்னேறினார்.
2021ஆம் ஆண்டு ஜனவரியில் எலானின் சொத்து மதிப்பு 18,500 கோடியாக உயர்ந்து அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி உலகின் 2வது பணக்காரர் என்ற மகுடத்தை சூடினார். 2021ஆம் ஆண்டின் இறுதியில் 30,000 கோடிக்கு சொந்தக்காரராக மாறிய எலான் மஸ்க் உலகின் நம்பர் 1 பணக்காரராக வலம் வந்து அவரை இகழ்ந்தவருக்கு பேரதிர்ச்சி கொடுத்தார். 2020 முதல் 2021ஆம் ஆண்டுகளில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் வளர்ச்சியே எலானை செல்வத்திற்கு அதிபதியாக மாற்றியது. உலகின் நம்பர் 1 பணக்காரராக மாறினாலும் இல்லற வாழ்வில் எலான் அடுத்தடுத்த தோல்விகளை தழுவிய அனுபவத்தை கொண்டவர். கனடாவை பூர்வீகமாக கொண்ட ஜஸ்டின் வில்சன் 2000ஆம் ஆண்டில் எலான் திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுது அவர் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் சிஇஓவாக வலம் வந்த தருணம் அது. எழுத்தாளரான ஜஸ்டின் வில்சன் 2002ஆம் ஆண்டு எலானின் முதன் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த ஆண் குழந்தை 10வது வாரத்திலேயே மரபியல் நோயால் இருந்தது. இதையடுத்து 2004ஆம் ஆண்டு இரட்டை குழந்தையை வில்சன் பெற்றெடுத்தார். கிரிஃபின் மற்றும் சேவியர் என்று 2 மகன்களையும் எலான் ஆசையாக வளர்த்தார். அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது 2006ஆம் ஆண்டு ஒரே பிரசவத்தில் எலானின் 3 மகன்களை ஜஸ்டின் பெற்றெடுத்தார். இந்த முறையும் எலானிற்கு 3 மகன்கள் பிறந்தனர். 5 ஆண் குழந்தைகளுக்கு எலான் தந்தையான தருணத்தில் துரதிர்ஷ்டவசமாக ஜஸ்டின் விவாகரத்து பெற்றார். 2008ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்து டெஸ்லாவிலும் எலான் முதலீடு செய்தார். அப்பொழுது பெரும் இழப்புகளை சந்தித்ததால் டெஸ்லா நிறுவனம் திவாலாகும் நிலைக்கு சென்றது. பணத்தை இப்படி முதலீடு செய்து இழந்ததால் அதிருப்தி அடைந்த ஜஸ்டின் இதற்கு மேலும் இவருடன் வாழ முடியாது என கூறி விவாகரத்து பெற்றார். எனினும் 5 குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை எலானும் அவரது முன்னாள் மனைவி ஜஸ்டினும் ஏற்றுக்கொண்டனர். எலானின் பிரிவு குறித்து மேரி கிளையர் என்ற தலைப்பில் ஜஸ்டின் வில்சன் இவ்வாறு கூறியுள்ளார். எலானுடனான திருமண வாழ்வு ஆரோக்கியமானதாக இருந்ததில்லை. அவர் எனது தொழில் முயற்சியில் ஊக்கப்படுத்தவில்லை. தலைமுடிக்கு பொன்னிறமாக சாயமிடும்படி அழுத்தம் கொடுத்தார் என விமர்சித்திருந்தார். ஒருமுறை பத்திரிகையாளர்களிடம் பேசிய எலான் தனது வாழ்நாளில் 2008ஆம் ஆண்டு மிகவும் துரதிர்ஷ்டமானது என கூறி கண் கலங்கினார். டெஸ்லாவின் நிதி நெருக்கடி, ஸ்பேஸ் எக்ஸ் தோல்விகள், மனைவியின் பிரிவு என சிக்கலில் தவித்த எலானின் கண்களில் கண்ணீர் துளிகள் வராமல் இருந்தால்தான் அதிசயமாக இருந்திருக்கும். ஜஸ்டின் வில்சனின் பிரிவை தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த நடிகையான தலுலா ரிலேவை எலான் திருமணம் செய்து கொண்டார். இந்த வாழ்வும் குறிப்பிடும் அளவுக்கு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 2 ஆண்டுகளில், அதாவது 2012ஆம் ஆண்டு தலுலாவை விவாகரத்து செய்தார். இவரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்த எலான் மஸ்க் மீண்டும் 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தலுலாவும் எலானும் 3 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு 2016ஆம் ஆண்டு 2வது முறையாக விவாகரத்து பெற்று ஆளுக்கொரு பக்கம் பிரிந்து சென்றனர். தலுலாவின் பிரிவை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு முதல் கனடாவை சேர்ந்த பாடகியான கிரைம்ஸுடன் எலான் மஸ்க் தொடர்பில் இருந்து வருகிறார். இவர்களுக்கு 2020ஆம் ஆண்டு மே மாதம் ஆண் குழந்தை பிறந்ததாக எலான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன் மகனின் புகைப்படத்தையும் பகிர்ந்து கொண்டார். 2010ஆம் ஆண்டு முதல் மனைவியான ஜஸ்டினை பிரிந்தபோது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான எலான் மஸ்க் தனிமையின் கொடுமையை இவ்வாறு கூறினார். நான் காதலிக்கவில்லை என்றால், நான் ஒரு நீண்ட கால துணையுடன் இல்லை என்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. யாரும் இல்லாமல் இருக்கும் தனிமையில் நான் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். தனியாக உறங்குவது என்னை கொன்றுவிடும். ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு காலியாக இருப்பதும், யாருடைய காலடி சுவடுகளும் எதிரொலிக்காத போதும், பக்கத்து தலையணையில் ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லை என்ற போதும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என உணர்ச்சி வசப்பட்டு கூறியுள்ளார். சிறு வயதிலேயே தாய் தந்தையின் அரவணைப்பை இழந்த எலான் நண்பர்களின் ஆறுதலும் கிடைக்காததால் தனிமையில் வாடினார். வளர்ந்த பின் தனது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியான போது மனைவிகளின் பிரிவாலும் வாடியுள்ளார். எனினும் இந்த கவலைகளும் வலிகளும் அவர் செல்லும் பாதையில் தடைகளை ஏற்படுத்தவில்லை. தொடர்ந்து தனக்கென வழியில் பயணித்துக் கொண்டே இருந்தார். மனைவிகளை பிரிந்தாலும் தனது மகன்களுடன் ஒரு தந்தைக்கான நேரத்தை செலவிடுவதை எலான் மஸ்க் தவறியதே கிடையாது. உலகம் வியக்கும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் நபராக இருந்தாலும் எனது மகன்களுக்கு நான் ஒரு சாதாரண தந்தையே என்பதில் எலான் தெளிவாக இருந்து வருகிறார். சிறு வயதில் தந்தையின் பாசம் கிடைக்காமல் தவித்ததால் என்னமோ தனது மகன்களுக்கு அதை முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்பது எலானின் எண்ணமாக கூட இருக்கலாம். தனக்கு 3 இலக்குகள் இருப்பதாக எலான் கூறுவது உண்டு. மனித குலத்திற்கு அதிநவீன போக்குவரத்தை ஏற்படுத்துவது, எரிசக்தி ஆதாரங்களை வழங்குவது மற்றும் பிற கிரகத்திற்கு மனிதனின் வாழ்விடத்தை அமைப்பது என்பதே எலானின் பெருங்கனவாக இருந்தது. முதல் 2 பணிகளில் டெஸ்லா மற்றும் சோலார் சிட்டி மூலம் வெற்றிகளை கண்ட எலான் மஸ்க் 3வது கனவின் வெற்றிக்கான ஆரம்பத்தை தொட்டுள்ளார். உலகின் நம்பர் 1 விண்வெளி ஆய்வு மையமான நாசாவுக்கு விண்கலங்களை உருவாக்கி கொடுக்கும் எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்வதற்கான ஆய்வுகளில் தீவிரம் காட்டி வருகிறார். மனித மூளைக்கு சவால் விடும் இரும்பு மனிதன். அதிநவீன தொழில்நுட்பங்களை மனித இனத்துக்கு அறிமுகப்படுத்துவதில் எலான் மஸ்க்கு எப்போதுமே தனியாத ஆர்வம் உண்டு. உலக அளவில் அரசாங்கங்கள் மட்டுமே விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி வரும் வேளையில் தனி மனிதராக அதை செய்து வியக்க வைக்க எலான் மஸ்கால் மட்டுமே முடியும். இதோடு நின்று விடாமல் ஹைப்பர் லூப் என்ற அதிநவீன போக்குவரத்து வழிமுறைகளை கண்டுபிடித்து தொழில்நுட்பத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். காற்று அழுத்தம் குறைக்கப்பட்ட குழாய்களில் காந்தத்தின் விசை கொண்டு ஒரு கேப்சியூலை வேகமாக இயக்க வைப்பதே ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம். சாதாரணமாக ஒரு குழாய்க்குள்
ஒரு கேப்சியூலை நுழைத்து பார்த்தால் அவற்றுக்கு இடையே இருக்கும் உராய்வால் கேப்சியூல் வேகமாக செல்ல முடியாது. இந்த சவாலை சமாளிக்க எலான் மஸ்க் ஒரு யோசனையை சொன்னார். அதாவது, குழாயின் தொடக்கத்தில் ஒரு மின் விசிறி கொண்டு காற்றை வேகமாக அழுத்தத்துடன் அனுப்ப வேண்டும். அதனால் குழாயில் ஒரு காற்று மண்டலம் உருவாகி உராய்வு குறையும். பயணம் செல்லும் குழாயின் முழு நீளத்திற்கு பேட்டரி கொண்டு இந்த அழுத்தமான காற்றை கொடுக்க வேண்டும். இதன் மூலம் அதிவேகமாக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியும் என எலான் கூறினார். அதிநவீன போக்குவரத்திற்கான ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் குறித்து 2013ஆம் ஆண்டே முதலாக எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள அதிக போக்குவரத்து நிறைந்த இரு நகரங்களான சான் பிரான்சிஸ்கோ மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸில் ஹைப்பர்லூப் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த இரு நகரங்களுக்கு இடையே மிகவும் வேகமாக சென்று வர ஒரு போக்குவரத்து முறையை பயன்படுத்த முயற்சித்த போதே ஹைப்பர்லூப் உருவானது. கலிபோர்னியாவில் புல்லட் ரயில் சேவை பரிந்துரைத்த போது எலான் மஸ்க் மிகவும் வருத்தப்பட்டார். தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக விளங்கும் அமெரிக்காவில் இப்படி ஒரு முடிவா என்று தன் கட்டுரையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியும் இருந்தார். 1 கிலோமீட்டருக்கு மிக அதிக முதலீடு தேவைப்படும் ஒரு போக்குவரத்து வழிமுறைதான் புல்லட் ரயில் என்பது எலானின் கருத்தாக இருந்தது. இதற்கு மாற்று வழியாக 1500 கிலோமீட்டருக்கு குறைவான இடைவெளியும் அதிக போக்குவரத்தும் உள்ள இரு நகரங்களுக்கு இடையே சென்று வர ஹைப்பர்லூப் வழிமுறை மிகச் சிறந்ததாக இருக்கும் என எலான் கூறினார். ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்திற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப தேவைகளையும் எலான் விளக்கினார். கேப்சியூல் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், அவற்றில் எத்தனை பயணிகள் செல்லலாம், எத்தனை நிமிட இடைவெளி விட்டு செல்ல வேண்டும், எவ்வளவு வேகத்தில் செல்லலாம் என அனைத்து தகவல்களையும் கணித்து எலான் மஸ்க் வெளியிட்டார். ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் காப்சியூல் மற்றும் காற்றை உருவாக்கும் மோட்டருக்கு ஆகும் செலவை விட குழாய் செய்ய ஆகும் செலவு குறைவு என்ற எலான் ரயில் சேவையை போல் தரையில் டிராக் போட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு மாறாக பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை தோண்டி அல்லது நிலத்தின் மேல் பில்லர் கட்டி அதன் மேல் குழாய்களை பதிக்கலாம் என ஆலோசனையும் வழங்கினார். விமானத்துக்கு நிகரான வேகத்தில் செல்லக்கூடிய ஹைப்பர்லூப்பில் பாதுகாப்பு பற்றிய கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றாலும் மணிக்கு 760 மைல்கள் வரை வேகமாக செல்லலாம் என்ற எலானின் கருத்து கவனிக்கப்பட்டது. எவ்வளவு வேகத்தில் செல்ல முடியுமோ அதற்கு அதிகமான ஆபத்துகளும் உள்ளன என எலானின் ஹைப்பர்லூப் திட்டத்திற்கு விமர்சனங்கள் எழுகின்றன. ஹைப்பர்லூப் முறையில் பூமிக்கு அடியில் குழாயில் பயணம் செய்யும் போது பூகம்பம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? பயணம் செய்யும் குழாய் உடைந்தால் என்ன செய்வது? பல மைல்களுக்கு குறைந்த காற்று அழுத்தத்தை உருவாக்க முடியுமா? பூமிக்கு அடியில் செல்லும் குழாயின் வளைவுகளில் திரும்புவது சுலபமாக இருக்காதே என்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் இல்லை. எனினும் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தால் விரைவாக செல்ல முடியும் என்று கூறும் எலான் மஸ்க் இதுவும் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்ற நம்பிக்கையில் உறுதியாக உள்ளார். விண்வெளியில் பயணம், போக்குவரத்தில் அதிவேகம் என தொழில்நுட்பத்தில் புரட்சி செய்த எலான் மனித மூளையிலும் அறிவியலை புகுத்த முயற்சித்து வருகிறார். எலானின் நியூராலிங்க் ஆய்வுகள் மனிதனின் அறிவுக்கு சவால் விடும் சோதனையை மேற்கொண்டு வருகிறது. எப்படி என்று தெரியுமா? நீங்கள் உங்கள் வீட்டு கதவின் முன்பு நிற்கிறீர்கள். கதவு திறக்க வேண்டும் என மனதிற்குள் நினைத்ததும் உடனே கதவு திறக்கிறது. உள்ளே சென்று நாற்காலியில் அமர்ந்ததும் மின்விசிறி ஓட வேண்டும் என நினைத்தால் உடனே மின்விசிறி ஓடுகிறது. மின்விசிறியின் காற்று போதவில்லை என்பதால் ஏசி இயங்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நிமிடமே ஏசி இயங்கத் தொடங்குகிறது. வெப்பநிலை 20 18 குறைய வேண்டும் என நினைத்ததும் உடனே வெப்பநிலையை 18 மாற்றுகிறது. அடுத்ததாக டிவி ஆன் ஆக வேண்டும் என நினைத்ததும் டிவி ஆன் ஆகிறது. டிவி ஆன் ஆனால் மட்டும் போதுமா? உங்களுக்கு விருப்பமான சேனல் வர வேண்டும் என நினைத்ததும் டிவி மாறுகிறது. ரிமோட் கூட இல்லாமல் அமர்ந்த இடத்தில் இருந்து டிவி சேனலை மாற்றி மாற்றி பார்க்க முடிகிறது. அது சரி, இதெல்லாம் எப்படி நடக்கும்? கற்பனையில் மட்டுமே மனதில் நினைப்பது நிறைவேறும் என நினைக்கலாம். ஆனால் இவை போன்ற பல விழிப்பூட்டும் செயல்களும் நம் அன்றாட வாழ்வில் செயல்படுத்த முடியும் என யாராவது அசால்ட்டாக சொல்ல முடிந்தால் அது எலானால் மட்டுமே சாத்தியமாகும். இதற்காக அவர் கொண்டு வரும் புதிய தொழில்நுட்பம் நியூராலிங்க் ஆய்வுகள். எலக்ட்ரிக் மூலம் இயங்கும் கருவிகளை நாம் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் கட்டுப்படுத்த முடியும் என எலான் மஸ்க் கூறுகிறார். அப்படி என்னதான் செய்ய போகிறது எலான் மஸ்கின் நியூராலிங்க் தொழில்நுட்பம் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது. அவர் ஜீபூம்பா போன்ற மாயாஜால வித்தை செய்ய போகிறாரா என கிண்டலடித்தனர். ஆனால் எலானின் ஆய்வோ வழக்கம் போல் அனைவரையும் வாயடைக்க வைத்தது. உயிரினங்களின் மூளையில் மைக்ரோ சிப்புகளை பொருத்தி கணினிகள் மூலம் அவற்றை கட்டுப்படுத்தும் ஆராய்ச்சியை எலானின் நியூராலிங்க் நிறுவனம் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. அறிவியலின் எந்த ஒரு ஆய்வும் முதற்கட்டமாக விலங்குகளில் பரிசோதிப்பதுதான் காலங்காலமாக எழுதப்படாத நியதியாக உள்ளது. அந்த வகையில் நியூராலிங்க் குறித்த ஆய்வுகளும் பன்றியின் மீது நடத்தப்பட்டது. பன்றியின் மூளையில் கணினி சிப் பொருத்தி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன் வெற்றிகள் மனிதனின் மூளையிலும் கணினி சிப்களை பொருத்தி மனதில் நினைப்பதை செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்ற வியத்தகு ஆராய்ச்சி மனிதனின் அடுத்த கட்ட முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய கற்பனைக்கு எட்டாத ஆய்வுக்கு 80% அளவிற்கு எலான் மஸ்க் முதலீடு செய்துள்ளார். இந்த முதலீடுகளை கொண்ட நியூராலிங்க் நிறுவனம் பன்றியின் மூளையில் கணினி சிப் பொருத்தி வெற்றி அடைந்துள்ளது. இதற்கு முன்னதாக நியூராலிங்கின் தொடக்கத்தை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. நியூராலிங்க் கார்ப்பரேஷன் ஒரு அமெரிக்க நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம். 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாகும். இதையும் எலான் மஸ்க் தான் நிறுவியுள்ளார்.
அறிவியலுக்கு சவால் விடும் ஆய்வுகளை மேற்கொள்வதால் பல்வேறு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த பல உயர் நரம்பியல் விஞ்ஞானிகளை நியூராலிங்க் நிறுவனம் பணிக்கு அமர்த்தியது. இதற்காக 2016ஆம் ஆண்டில் இருந்து 2019ஆம் ஆண்டிற்குள் $158 மில்லியன் நிதியுதவியை நியூராலிங்க் நிறுவனம் பெற்றுள்ளது. இந்த நிதியில் எலானின் பங்கு மட்டும் $100 மில்லியன் ஆகும். உயர் அறிவுத்திறன் கொண்ட 100 பேர் நியூராலிங்க் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் திறமைக்கு ஏற்றாற்போல் ஆண்டிற்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் டாலர்கள் ஊதியமாக வழங்கப்படுகிறது. இவ்வளவு செலவழித்து நடத்தப்படும் நியூராலிங்க் நிறுவனம் பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேசஸ் என்ற மனித மூளை மற்றும் இயந்திரத்தை தொடர்பு படுத்தும் BMIs முதன்மையான மற்றும் முக்கியமான ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. மனித மூளைக்கு முன்னதாக முதற்கட்டமாக 3 பன்றிகளை வைத்து நியூராலிங்கின் பூர்வாங்க சோதனை நடத்தப்பட்டது. முதல் பன்றிக்கு சிப் உள்ளிட்ட எந்த அறிவியல் சாதனமும் வைக்கப்படவில்லை. இது இயல்பான சாதாரண பன்றியாக இருந்தது. இரண்டாவதாக கெட்ரூட் என்று பெயரிடப்பட்ட பன்றியின் மூளையில் நியூராலிங்கின் மைக்ரோசிப் பொருத்தப்பட்டது. மூன்றாவது பன்றியின் மூளையில் நியூராலிங்கின் மைக்ரோசிப் வைக்கப்பட்டு பின்னர் அகற்றப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட காலத்தில் இந்த 3 பன்றிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் முடிவில் இரண்டாவது பன்றியான கெட்ரூட் மூளையில் 2 மாதங்களுக்கு முன்பு 8 மில்லிமீட்டர் அளவுள்ள கம்ப்யூட்டர் சிப் ஒன்றை நியூராலிங்க் பொருத்தியிருந்தது. எனினும் அதற்கு குறிப்பிட்ட 2 மாதங்களாக எந்தவித உடல் உபாதைகளும் ஏற்படாமல் இருப்பதை விஞ்ஞானிகள் கவனித்தனர். பன்றியின் அன்றாட நடவடிக்கையின் போது உருவாகும் சிக்னல்கள் கம்ப்யூட்டர் மூலம் சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. இறுதியாக கெட்ரூட் பன்றியையும் சிப் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் குறித்த ஆய்வுகளை நேரலை மூலம் எலான் விளக்கினார். அதில் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 3 பன்றிகளுமே எந்த வித்தியாசமும் இன்றி இயல்பாக இருந்தது குறிப்பிட்டு காட்டப்பட்டன. இரண்டாவது பன்றியின் செயல்பாடுகள் அதன் மூளையில் இருந்து கணினிக்கு மைக்ரோசிப் மூலம் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. மூளையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் சிப்பானது கணினிக்கு கடத்தியது. இந்த பரிமாற்றத்தின் மூலம் கெட்ரூட் பன்றி என்ன நினைக்கிறது, என்ன செய்கிறது மற்றும் எதை வெளிப்படுத்துகிறது என்பது தெளிவாக பதிவானது என எலான் மஸ்க் விரிவாகவும் விளக்கமாகவும் கூறினார். இதே வகை சிப்பை மனித மூளையிலும் விரைவில் வைக்க முடியும் என்கிறார் எலான் மஸ்க். ரத்தம் வராமல் அனஸ்தீசியா கொடுக்காமல் 30 நிமிடங்களில் இந்த சிப்பை மனித மூளையில் இணைக்க முடியும் என்கிறது எலானின் ஆய்வு. தனது தலையில் ஒரு சிப் இருப்பதை ஒரு நபரால் உணரவே முடியாது. இந்த ஆபரேஷனுக்கு நம் தலையில் சிறு துளையிட்டு சிப் பொருத்தப்பட்டால் போதும். அதிகபட்சமாக 4x4 மில்லிமீட்டர் என்ற அளவில் இருக்கும் சிறிய சிப்களில் நெகிழ்வு தன்மையுடன் கூடிய எலக்ட்ரோட் இலைகளை கொண்டுள்ளது. இந்த எலக்ட்ரோடுகள் மனித மூளையில் உள்ள நரம்பு செல்களை தூண்டி மற்ற நரம்பு செல்களை தொடர்பு கொள்கிறது. இத்தகைய எலக்ட்ரோடு இலைகள் துல்லிய ரோபோட் மூலம் பாதுகாப்பாகவும் வலி இல்லாமலும் உட்செலுத்தப்படுகிறது. மனித முடியை விட மெல்லிய எலக்ட்ரோட்கள் மூளையில் இருக்கும் நியூரான்களுடன் இணைந்து மூளையில் இருந்து சிக்னல்களை கணினிக்கு அனுப்புகிறது. இதன் மூலம் மூளையில் இருந்து அருகில் இருக்கும் கணினியுடன் தகவல் பரிமாற்றம் செய்ய முடிகிறது. கணினியானது தகவல்களை சிப்பிலிருந்து பெறவும் கணினியில் இருந்து சிப்பிற்கு அனுப்பவும் உதவுகிறது. மனிதனின் மூளையில் சிப்புகளை இணைப்பதால் மூளையின் மூலம் கணினி, செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் உபகரணங்களை தொடாமலேயே நினைவுகள் மூலமாகவே கட்டுப்படுத்துவதுடன் மூளையில் இருக்கும் செல்களை தூண்டிவிட்டு நரம்பியல் மற்றும் பிற குறைபாடுகளை சரி செய்ய முடியும். மைக்ரோசிப் மூலம் மூளைக்கு கட்டளையிட்டு நோய்களை குணப்படுத்த முடியும். கணினியில் இருந்து சிக்னல்களை அனுப்பி கண் பார்வையின்மை, பார்க்கின்சன், காது கேளாத தன்மை, அல்சைமர் என்று நாள்பட்ட குறைபாடுகளை கூட குணப்படுத்த முடியும். மன அழுத்தம், மனச்சோர்வு, அமைதியின்மை, மறதி உள்பட மனம்சார் குறைபாடுகளை எளிதில் சரி செய்துவிட முடியும் என்கிற. இதற்கெல்லாம் மேலாக அப்லோட் என்னும் அமெரிக்க வெப்சீரிஸில் வருவது போல மூளையின் நினைவுகளை சிப்பில் அப்லோட் செய்து தேவைப்படும் நேரங்களில் இதை சினிமா போல முன்பின்னாக ஓட்டி பார்க்கலாம் என்றும், மனிதனது நினைவுகளை சேகரித்து அவற்றை காலகாலத்திற்கும் பத்திரமாக வைத்திருக்கலாம் எனவும், இதற்கெல்லாம் மேலாக ஒருவரின் குழந்தை பருவத்தின் நினைவுகளை மீட்டெடுத்து அதை பார்க்க முடியும் என அறிவியலுக்கு சவால் விடும் ஆய்வு குறித்து பேசி அனைவரையும் எலான் வியப்பில் ஆழ்த்தினார். இவ்வளவு ஏன், யாருமே கண்டிராத சொர்க்கம் மற்றும் நரகத்தின் நினைவுகளை கொண்டு செயற்கையாக உருவாக்க முடியும் என்றால் நம்ப முடியுமா? மனிதன் அழிந்தாலும் அவனின் நினைவுகள் அழிவுற்று வாழும் நினைவுகள் தான் மனிதன் என்றால் அந்த மனிதன் அழிவற்ற பெருவாழ்வு வாழ்வான் தானே? இது எல்லாம் தியரியாக சொல்லும் போது சரியாக தோன்றலாம். செயல்பாட்டில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது அதை செயல்படுத்தும் போதுதான் தெரியும். விலங்குக்கு கணினி சிப்பை பொருத்துவது எளிதானதாக இருந்தது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மனிதனின் மூளையில் கணினி சிப்பை பொருத்த வேண்டும் என்றால் இயற்கை, சமநிலை குலைவு, கணினிகள் ஆதிக்கம், செயற்கை நினைவுகள் உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கும் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் மனிதனின் அபரிமிதமான கண்டுபிடிப்புகள்